ஒரு நாள் ஹீரோ பார்க்கில் உட்காந்து எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாமல் தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டே இருந்தார். வாக்கிங் போகிறேன்னு வந்த ஹீரோவை பார்த்து இழிச்சிக்கிட்டே இருந்தா. இது எதுவும் தெரியாமல் ஹீரோ ஃபோனில் வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி பொண்ணு ஆங்கிள் சத்தமாக சிரிக்கிறீங்கன்னு சொல்லிச்சு. ஹீரோயின் கிட்ட காமெடி ஆக்டர் வடிவேலு காமெடி தாங்க பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஹீரோ அங்கே சாதாரணமாக விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு க்யூட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் அதை விட க்யூட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறா. இப்படி கண்டினியூ ஆச்சு. ஹீரோ வீடு தேடிட்டு இருந்தார்ல, ஒரு நாள் எதேச்சையாக ஹீரோயின் வீட்டுக்கே போயிட்டாரு. இதான் ஷாக்குன்னு அவளும் அவரை வளைச்சி போட முடிவு பண்ணிட்டா. பொண்ணோட அப்பா ஹீரோவுக்கு வீடு கொடுத்தாச்சு. மாதம் கரெக்டாக வாடகை கொடுத்துடணும், அம்மாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடணும் கையோட. ஏன்னா பேச்சுலருக்கு வீடு அளவோடு கிடையாதுன்னு கண்டிஷன் போட்டார். பேச்சுலர்னு சொன்னால் எங்கள் அப்பா வீடு கொடுக்க மாட்டாருன்னு ஹீரோ கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு ஹீரோ சார். அதனால் எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, அப்புறமா வருவாங்கன்னு பொய் சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்காரனாகவே ஆக பிளான் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டில் உட்காந்து கண்ணுலையும் காதலையும் பேசி காதலை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவன் வேலைக்கு போகிறத மறந்துட்டு இவன் பிக்கப் பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிட்டான். ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்டே இருந்து கால் வருது. ஹீரோயே, காதலை எப்படிடா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு இவங்க தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு வசதியாக ஊரில் ஒரு சொந்தக்காரன் மண்டையை போட்டுட்டான். என்னடி இவ்வளோ அட்வான்ஸாக போகிற? சில பிரச்சனைகளுக்கு பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச், நான் வரல, இப்போ நீ தான் வீட்டுக்கு வரணும். ஹீரோ அப்பா இல்லையா, ஹீரோயின் அப்பாலாம் இருக்காரு, உன்னை பார்த்து நேரில் பேசணும்னு சொல்கிறாரு. வந்துட்டுறியா ஹீரோ? ஓகே வந்துடுறேன். இந்த ட்விஸ்ட் ஹீரோ பைக்கில் லிஃப்ட் தரலைன்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் குடியிருக்கிற பையனை லவ் பண்ணுதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன, அந்த பையன் அடி வாங்குறதுல பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அப்படித்தான் இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் ஹீரோவாக மாறி ரிவெஞ்ச் எடுக்கிறார்.